ஹலோ மை டியர் ஃபேமிலி, ஆல்ரெடி நம்ம சேனலில் சில்க் த்ரெட் பேங்கிள் வீடியோ வந்து 4 கட் பேங்கிளுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இதில் 2 கட் பேங்கிளும் அது கூட ஹேர் கிளிப் அண்ட் ஹேர் பேண்டுமே பார்க்க போகிறோம். பிஸ்னஸாக பண்ணுறீங்க இல்லாட்டி உங்களோட ஓன் பர்பஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். போன வீடியோவில் நான் 4 கட் பேங்கிள்லாம் எப்படி ப்ராப்பராக நம்ம சில்க் த்ரெட் வச்சு wrap பண்ணி எடுக்கிறது அது எல்லாமே டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம 4 கட் பேங்கிளில் மேட் ஃபினிஷிங்கில் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லை நம்ம சேனல்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 கட் பேங்கிளுக்கு தான் சில்க் த்ரெட்டு வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன். 2 கட் பேங்கிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை த்ரெட்டு சுற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 35 தடவை வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக நம்ம ஒரு தடவை சுற்றுறோம் இல்லையா, அந்த 35 தடவை அதுலேயே பேங்கிள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியும். கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு தடவை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 35 எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி சில்க் த்ரெட் வந்து நல்லா சுற்ற தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 30 இல்லை 32 எடுத்தாலே நீங்கள் வந்து பேங்கிள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இந்த ஒற்றை டெக்னிக்கு சுற்றுற டெக்னிக் அது எல்லாமே டீட்டெயிலாக நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதில் வந்து அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக நான் அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. சில்க் த்ரெட் பேங்கிள் பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம நூலை எப்படி ப்ராப்பராக சுற்றுறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் கேப் விட்டு சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து நான் 2 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன், அதுவுமே ஃப்ளாட் பேங்கிள் வந்து எடுத்திருக்கேன். 4 கட் பேங்கிள் வந்து ஆல்ரெடி நான் நூல் சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் 4 பேங்கிள் வந்து சுற்றி எடுத்திருக்கேன். இந்த 2 பேங்கிளுக்கு மட்டும் இப்போ சுற்றி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம நூலை அதில் ஃபிக்ஸ் பண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா சுற்ற ஆரம்பிங்க. ஸோ காஞ்சதுக்கப்புறமா சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரிப்பு வந்து கிடைக்கும். காயறதுக்கு முன்னாடியே சுற்றுனீங்க அப்படின்னா பிகினராக இருக்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு நூல் வந்து லைட்டாக வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் காஞ்சதுக்கப்புறமா சுற்ற ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி கேப் இல்லாமல் எடுத்துக்கோங்க. சுற்றும்போது நூலை வந்து ஃப்ளாட்டாக பிடிச்சிட்டு சுற்றுனீங்க அப்படின்னா கவரேஜ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஈஸியாக வந்து நான் சொன்ன கவுண்டிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோடய பேங்கிள் சைஸ் வந்து 2.8. இதை விட நீங்கள் கம்மியான சைஸ் பண்ணுறீங்கன்னா த்ரெட்டோட கவுண்டிங்கை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதை விட அதிகமான சைஸ் 2.10 எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் த்ரெட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாமே த்ரெட்டை வந்து ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஸ்டோன் ஒட்டுறது தான். ஸ்டோன் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ட்ராப் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதுலேயும் வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். 3 mm ரவுண்டு வந்து ஒயிட் கலரு, ட்ராப் ஷேப் வந்து ப்ளூ கலர், அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்டோனோட கலர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் சாரீக்கு மேட்சாவோ இல்லை சுடிதாருக்கு மேட்சாவோ நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஃபுல்லாகவே ஸ்கை ப்ளூவில் தான் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமலதான்ற ஒரு சிஸ்டர் கிட்டேருந்து தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்களோட கான்டாக்ட் நம்பருமே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, சின்ன அளவில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்களுக்காகவோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்காகவோ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பல்காக வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலுமே அந்த சிஸ்டர்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்பருமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட ரேட்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டோன் ஒட்டும் பொழுது கரெக்டாக, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஷேப் வந்து வைக்கிறேன், ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி அந்த 4 ட்ராப் ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து கிராஸாக வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி அந்த ஷேப்பில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் 2 ஃப்ளவருக்கு நடுவில். அந்த 2 ஃப்ளவருக்கு நடுவுலையும் அந்த ஒயிட் ஸ்டோன் 3 mm சொன்னேன் இல்லையா, அந்த சைஸை வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ட்ராப் ஷேப்புக்கு வந்து
ப்ராப்பரான சைஸ் வந்து இல்லை. ட்ராப் ஷேப்னாலே ஒரே சைஸில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய சைஸ், சின்ன சைஸ் அந்த மாதிரி இல்லை. கலர் ஸ்டோன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே சைஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராப் ஷேப் வந்து எனக்கு சைஸ் வந்து தெரியலை. ஏன்னா நான் ஷாப்பில் போய் கேட்கும்பொழுது எல்லாமே ஒரே சைஸ் தான்ப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டோன் ஒட்டும் பொழுது நீங்கள் ஸ்டோனை வந்து வைப்பீங்க இல்லையா, இந்த க்ளூ பென் மூலயமா வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே ஸ்டோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நின்றும். க்ளூ போட்டு ஒட்டுறோமே அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ க்ளூ போட்டு ஒட்டுறோன்றது வாங்குறவங்களுக்கும் தெரியும், செய்கிறவங்களுக்குமே தெரியும் சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்ம எத்தனை நாள் வருன்றது. சில்க் த்ரெட் வந்து நம்ம மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த மாதிரி கிராண்டான பேங்கிள்லாம் வந்து நம்ம போடுவோம். ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக கழட்டி வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அதிகமாக இதை வந்து தண்ணியில் வந்து நனைக்காதீங்க. ஏன்னா க்ளூ இருக்குது. ஒரு தடவை 2 தடவை தண்ணியில் பட்டால் ஒன்றும் ஆகாது. கண்டினியூஸாக வந்து நீங்கள் தண்ணியிலேயே அதை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ளூ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டோன் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓனாக பண்ணிங்கனாலும் சரி, இல்லை சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கஸ்டமருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டோன் வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறோம் இல்லையா, ஃபினிஷ் பண்ணுறதுல ஒரு சில டைம் எனக்கு வந்து என்னோடய பேங்கிளுக்கு கரெக்டாக இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து ஈவனாக வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில சின்ன சைஸ் பேங்கிளோ இல்லை பெரிய சைஸ் பேங்கிளோ நீங்கள் எடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ளவர் ஷேப்பில் முடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஸ்டோன் எந்த ஷேப்பில் வச்சா அந்த பேங்கிள் கவர் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 4 இதுவுமே வைக்கிற மாதிரி இருக்குது. 4 இது வச்சா தான் எனக்கு அந்த பேங்கிள் வந்து கவர் ஆகுது, 4 ஸ்டோனுமே வச்சா. ஒரு சில இதில் 2 ஸ்டோன் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 2 ஸ்டோனையும் நேராக வச்சோ கிராஸாக வச்சோ கவர் பண்ணி எடுத்துருங்க. ஆனால் நீங்கள் கவர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பேங்கிள் வந்து ஃபுல்லாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். லைட்டாக எல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக விரல் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்டோன் வந்து விரலோடு வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு பேங்கிளை தனியாக வச்சுருங்க. நல்லா காஞ்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நாள் வந்து பேங்கிளுக்கு வந்து டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஒட்டி ஒரு அரை நாள்லையே பேங்கிளை வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு 1 டே ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்துட்டு நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன்ல, அந்த 4 ட்ராப் ஷேப்புக்கும் நடுவுலையும் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோனும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒயிட் ஸ்டோனும் இல்லாட்டி டபுள் கலர் ஷேடு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் சாரீக்கு மேட்ச் ஆகிற கலர்ஸ் மாதிரி. நான் வந்து அந்த ஒயிட் ஸ்டோன் வந்து வைக்கலை. எனக்கு வந்து இதுவே போதும். இதுவே கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்படியே வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கட் பேங்கிளில் நான் என்கிட்ட இருக்க ஸ்டோன் வச்சு நான் ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 4 கட் பேங்கிளுக்கு வந்து அதே ஸ்கை ப்ளூ கலரில் வந்து 8K ஐ ஷேப்பும் அதுக்கப்புறம் 3mm ரவுண்ட் ஷேப்பும் இந்த 2 ஷேப்பில் வந்து நான் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். சைஸஸ் வந்து எல்லாமே நான் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 3mm அந்த ரவுண்ட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஒயிட் ஸ்டோன், அது வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு சென்டரில் வந்து 8K அதோட சைஸ் வந்து 8K ஐ ஷேப். ஓகேவா? ஸோ அது வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 6K கிடைக்குதுனாலுமே நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து இப்போதைக்கு 8K தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கலருக்கு வந்து அது வந்து நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து நான் இந்த ஸ்டோன் ஃபுல்லாகவே சுற்றி கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் 4 கட் பேங்கிள் எல்லாத்துக்குமே நான் இதே மாதிரி தான் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் இருக்குன்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப் வச்சுமே நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இந்த ப்ளூ கலரில் இந்த ஸ்டோன் தான் இருக்குன்றதுனால அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். சாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு இன்னும் 2-3 டிசைன்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே வந்து 2 கட் பேங்கிள் தான். அந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து ரவுண்டு பேங்கிள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கலர் ஷேடில் பண்ணியிருக்கேன். ரோஸும் அதே மாதிரி ஒயிட்டும் 2 கலர் கலந்து வர மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன்லேயுமே நான் வந்து ஒயிட் அண்டு க்ரீன் ஹாஃப் மூன் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பும் அந்த 2 ஸ்டோனும் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன கலர் ஸ்டோன் வந்து உங்களோட சாரீக்கு மேட்சாக கிடைக்குதோ
இல்லை உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா மாதிரி கொடுக்குறேன். உங்களோட saree வந்து ப்ளூ அண்ட் ரோஸ் இருக்குது, இல்லை வேறு கலர் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து 4 கட் பேங்கிள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து நீங்கள் மிஸ் மேட்சும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சேலாக பண்ணுறீங்க அப்படின்னாலுமே 2 கலரில் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனித்தனி கலராக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்படி மிக்ஸ் மேட்ச் வந்து நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் கிளிப்பு. சென்டர் கிளிப்பில் வந்து உங்களுக்கு எந்த கலர் வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ணுறீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது சின்ன சைஸ் சென்டர் கிளிப் இருக்கும் இல்லையா, அந்த இதுதான் நான் எடுத்திருக்கேன். சின்னதுன்னா ரொம்ப சின்னதில்லை, மீடியம் சைஸ். ஸோ அந்த இதில் வந்து இப்போது ஸ்டோனோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8K ஐ ஷேப் வந்து எடுத்திருக்கேன். மேட் ஃபினிஷிங், ஓகேவா? மேட் ஃபினிஷிங் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. கிளாஸி ஃபினிஷிங்கோட மேட் ஃபினிஷிங் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இப்போ நிறையா ஸ்டோன்ஸ் ஒர்க்கு வந்து நான் யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதில் வந்து எது ரொம்ப லுக்காக எடுத்து காட்டுது அப்படின்னா, ஷைனிங் வந்து நைட் லைட்டு அந்த மாதிரி இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் டே டைம் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா மேட் ஃபினிஷிங் வந்து போங்க. நைட் டைமுக்கு வந்து ஷைனிங்காக இருக்குது இல்லையா, அது வந்து உங்களுக்கு லைட் எஃபெக்டில் இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக மேட் ஃபினிஷிங் வந்து பிடிச்சிருந்துச்சி. அதுவும் இல்லாமல் மேட் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியாக வரும் கிளாஸி ஃபினிஷோட. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். இதில் வந்து க்ளூ வந்து B7000 க்ளூவை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூ வந்து இதில் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சில்க் த்ரெட்டுன்றது வந்து த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து உங்களுக்கு செட் ஆகும். பட் வந்து இது மெட்டல்ன்றதுனால மெட்டலுக்கு வந்து இந்த B7000 கம்மே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அது செட் ஆயிரும். எப்பயுமே ஒட்டி முடித்தோடனே ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அது இருக்கும். பண்ணி முடித்த உடனேயே அன்னைக்கு நைட்டு இல்லை நெக்ஸ்ட் டேவே கொரியர் பண்ணாமல் ஒரு 2 நாள் வச்சுட்டு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ டபுள் கலரில் நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாவாக நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ. இதிலே வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து வச்சு பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஹேர் பேண்டு தான். ஹேர் பேண்டு அந்த இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பேண்டு, அதுக்கப்புறம் அந்த பேண்டில் மாற்ற ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தேவைப்படும். அதை வந்து ஃபஸ்ட்டு பேண்டில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து இப்போ உடனே ரெடி பண்ணணும். அதனால நான் வந்து இதை வந்து இப்போயே செஞ்சு வச்சுக்கிறேன். இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ உடனே எனக்கு ரெடி பண்ணணுன்றதுனால 743 கம்மை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த MDF போர்டு இருக்கு இல்லையா, இது வந்து நிறையா ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் ரவுண்டு வந்து இப்போ எடுத்திருக்கேன். சைஸ் வந்து 1 இன்ச். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா காஞ்சிரும். அது வரைக்கும் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா 743 கம்முன்றதுனால உடனே காஞ்சிரும். இதை வந்து நான் இப்போயே ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து பேக் சைடு வந்து MDF போர்டு தெரியக்கூடாதுன்னா பின்னாடி வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் பெயிண்ட்லாம் பண்ணலை, டைரெக்டாக போர்டோடையே நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த கம் போட்டு அப்ளை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக B7000 கம்மை போட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எனக்கு உடனே இப்போ ரெடி பண்ணணுன்றதுனால நான் அந்த கம்மு என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போது வந்து நான் ஃப்ளவர் ஷேப் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணுறதுக்கு வந்து அதே இது மேட் ஃபினிஷிங்கில் 8K ஐ ஷேப் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பர்பிள் ஷேடு, அந்த ஷேடில் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ளவர் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுது அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வராத மாதிரி இருக்கும். நீங்கள் பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து அழகாக வந்துடும். வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக காமிச்சேன்னா வீடியோட லென்த் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்பீடாக காமிக்கிறேன். ஆனால் நான் பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இந்த ஒரு பேண்ட் பண்ணி முடிக்க நான் பொறுமையாக தான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு டைரெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோவில் பார்க்க உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்லோவாக பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்து கிடைக்கும். செகண்ட் லேயர் வந்து கரெக்டாக
அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக கிராஸாக ஒட்டினீங்கன்னா அந்த பூ மலர்ந்துருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லைட்டாக கிராஸாக ஒட்டுங்க. ரொம்ப கிராஸாக ஒட்டினீங்கன்னா நேராக நிமிர்ந்துட்டு நின்றும். லைட்டாக கிராஸாக ஒட்டிக்கோங்க. நான் ஒரு 3 லேயர் வச்சுருக்கேன். 8Kக்கு வந்து 3 லேயர் தான் கரெக்டாக வருது. 3 லேயர் வச்சுட்டு சென்டரில் வந்து ஒயிட் கலர் ஹாஃப் பீட் இருக்கும் இல்லையா, அந்த பீடை வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ 8K ஸ்டோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்டோன்ஸ் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதையும் ஒரு 2 டேஸ் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே நான் வேறு ஷேப்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஹார்ட்டின் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்லாம் நான் என்கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் வச்சு நான் வந்து ஒரு ஷேப்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.